வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் கிரேவி ஹோட்டல் ஸ்டைல் க்ரீமி அண்ட் ரிச்சான ஃப்ளேவரில் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு காலிஃப்ளவர் ஒரு மீடியம் சைஸாக கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கலாம். அதில் பேஸில் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ள செக்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் உள்ள செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பீஸ் வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் ஆப்ஷனல், வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேண்டாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் நெய் ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா சாட்டே பண்ணிக்கணும். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனோன்னு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிய விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாம். நல்லா சாட்டி கொடுத்துட்டு தயிர் ஒரு 50 ml ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி சாட்டி கொடுங்க. இப்போ கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, ஃபுல்லாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஆட் பண்ணணும். தேங்காய், பெருஞ்சீரகம், அப்புறம் முந்திரி, பாதாம், ஒரே ஒரு வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும், ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் கொடுக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ கரம் மசாலா லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃப்ளேவருக்காக. இப்போ நல்லா கொதிச்ச அப்புறம் மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். இல்லை இப்படி இந்த மாதிரி ஓகேன்னா இது மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இன்ஷால்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சப்பாத்தி, பூரி, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கீ ரைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.